எல்லாம் இன்பமயம். வாழ்க்கையில் அனுபவங்கள் தினம் தினம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் நமக்கு பிற்காலத்துக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும். அதுபோல் சமீபத்தில் நான் வீராபுரம் ஜேஷ்டாதேவி கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். பூஜை பண்ணி முடித்த பிறகு அங்கே ஒரு அனுபவம் அமானுஷ்யம் நடந்துச்சு. சென்னையிலிருந்து வந்திருந்தாங்க. அபிஷேக ஆராதனை முடிஞ்சது. அவங்களுக்கு கடைசியாக அந்த விபூதி கொடுத்து அம்மன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். அந்த நேரத்தில் வந்தவங்க பேரில் அருள் இறங்கிச்சு. அந்த அருள் இறங்கின விதம் வாய் பேச முடியாத ஒரு குழந்தை மாதிரி அந்த அருள் இறங்கிச்சு. அந்த அருள்கிட்ட அதை எப்படி பேச வைக்கிறதுன்னு நம்ம திரும்ப திரும்ப யார் வந்ததுன்னு கேட்குறோம். அதுக்கப்புறம் ஒரு சைகை காட்டுது. அந்த சைகை பிரகாரம் விபூதி எடுத்து கொடுத்த பிறகு கட்டுலாம் உடஞ்சி அந்த அம்பாள் வாய் திறக்கிறாங்க. இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த ஒரு விஷயம் பொங்கி வரும்போது எப்படி ஒரு சத்தம் வருமோ அப்படி சத்தம் கொடுத்து அந்த அருள் வந்தவங்க கோவிந்தா கோவிந்தான்னு ஒரே கத்துனாங்க. கூட இருந்த எங்களுக்கெல்லாம் ஒரு என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு மாதிரி மனநிலை. அப்புறம் எல்லாரையும் கோவிந்தா போட சொன்ன தெய்வம் கோவிந்தான்னு போட்டு முடித்த பிறகு அந்த தெய்வம் எது போல் இருந்ததுன்னு பார்த்தோம்னா, ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டில் இருந்த ஒரு 10 வயசுக்குள்ளே அந்த விளையாட்டுத்தனம் இருக்கும். எப்போவுமே அப்பா கையில் பிடிச்சிக்கிட்டு காலை தூக்கி தூக்கி ஆடிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை இருந்துச்சு. அதுபோல தான் அந்த பெண் தெய்வம் என்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டு காலில் இப்படி பின்னாடி தூக்கி தூக்கி போட்டுட்டு விளையாட்டு பிள்ளை மாதிரி அப்படியே இருந்தது. அதை நினச்சி பார்க்குற பொழுது வாழை சக்தி, அதாவது பாலா திரிபுர சுந்தரி, அதுபோல் ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தையனுடைய சுபாவங்கள் அங்கே வெளிப்பட்டது. நினச்சி பார்த்தேன். அன்னைக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியல. பிறகு நினச்சி பார்க்கும் பொழுது ஒரு பாலா திரிபுர சுந்தரி நம்ம கையை பிடிச்சிட்டு குழந்தை விளையாடுற மாதிரி நம்மளோட பேசுனாங்களே, இதை நாம் அந்த நேரத்தில் புரிஞ்சிக்க முடியாமல் போயிட்டோமே, இதை எப்படி நாம் மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறது அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை இங்கே பதிவு செய்கிறேங்க. ஒரு குழந்தை, அதுவும் பெண் குழந்தைன்னா தன் தகப்பன் கையை எப்படி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷத்தில் ஆடிக்கிட்டே இருக்குமோ, ஒரு இடத்துல நிற்காம, அந்த ஒரு நிலையை உணர்ந்த பாலா திரிபுர சுந்தரியோ அல்லது வாழையோ எல்லாமே குழந்தையை குறிக்கக்கூடியதுன்னு. அந்த தெய்வம் யாருன்னு கேட்டால் பச்சையம்மன்னு சொன்னாங்க. அப்போது பச்சையம்மன் பாலபருவத்தில் வந்து அந்த ஒரு நபர் மீது இறங்கி அங்கே விளையாடின ஒரு கோலம் இருக்கே, கண்ணை விட்டு நீங்கவே இல்லைங்க. அந்த குழந்தைக்கு நம்ம என்ன செய்யணும், குழந்தை உருவத்தில் குழந்தை குணாதிசயத்தில் தெய்வம் வந்து விளையாடுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது. இப்போவும் அந்த பாலா திரிபுர சுந்தரியோ அல்லது வாழை பச்சையம்மனோ எந்த பேராக இருந்தாலும் அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி ஒரு குழந்தை, அதுலேயும் பெண் குழந்தை, நம்ம கையை பிடிச்சிட்டு நீ எனக்கு சொல்லு என்று கேட்குற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. அந்த வார்த்தைக்கு எத்தனை முறை நினச்சி பார்த்தாலும் நமக்கு சரியான பதில் கிடைக்கலைங்க. இந்த சிந்தனை இன்னமும் என்னை பாதிச்சுட்டு தான் இருக்குது. இதுக்கு விடை தெரியணும். அம்பாள் தான் நமக்கு வழிகாட்டணும். இதே போல் சில நிகழ்வுகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்திருக்கும். அதை நாம் நினச்சி பார்க்கணும். அப்போது தெய்வம் குழந்தை வடிவத்தில் விளையாட்டு பிள்ளையா அங்கே விளையாடுற ஒரு காட்சியை திரும்ப திரும்ப எண்ணி பார்த்தா ஆனந்தத்துக்கு அளவே இல்லைங்க. இதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது போன்ற அனுபவங்களை
நாம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி இந்த சமுதாயத்திலையும் நம்முடைய பண்பாட்டையும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஆசையால் தான் இதை நான் உங்களுக்கு பதிவு செய்துக்கிறேன். எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.